மகான் துளசிதாசர் 53ஆம் பகுதி. பகவான் ராமபிரான் மீது தேவி சீதை வைத்திருந்த அன்பானது அப்பழுக்கற்றது, ஆழியிற் பெரியது, இயல்பாய் அமைந்தது, எதிர்பார்ப்பு இல்லாதது. ஆனால் தற்சமயம் அவள் எண்ணம் ராமபிரானுக்கு உறுதுணையாக நின்று அவரை எவ்வாறேனும் மன உளைச்சலினின்று மீட்டெடுக்க வேண்டும் என்பதாக இருந்தது. இதமான வார்த்தைகளால் அவரை இச்சமயம் சீதை அன்னை அணுகிய முறை அவளின் வளர்ப்பு எத்தகையது என்று நம்மை ஊகிக்க வைக்கிறது என கூறுகிற தாசர் அவர்களிடையே நடந்த உரையாடலை அழகாக ஏடுபடுத்துகிறார். ரகுவீரரே, எதற்காகத்தான் இத்தனை சஞ்சலம் கொள்கிறீர்கள்? பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் விதி வழியே பயணிக்கிறோம் என்பது தாம் அறியாததா? இப்பொழுது தமது வருத்தம் என்னை குறித்தது என்றே எண்ணுகிறேன். என்னை பிரிவதை எண்ணி நாம் இத்தனை வருத்தம் கொள்வது ஒரு புறம் எனக்கு பெருமிதத்தை அளித்தாலும் மறுபுறம் வருந்தவும் வைக்கிறது. ஆனால் ஒன்று கூறுங்கள் ரகுவீரரே, பிரிவு என்பது வாஸ்தவத்தில் என்ன? கண் எதிரில் நெருக்கத்தில் இருந்தாலும் மனதளவில் பிரிந்திருப்பதல்லவா நிஜமான பிரிதல்? நாம் இருவரும் அப்படி அல்லவே பிரபு. நாம் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் மையல் எந்த சூழ்நிலையிலும் இதுவரை குறைவுபடவில்லையே. இனியும் அப்படித்தான் இருக்கும் பிரபு. தாம் என்னை விலக்கி வைத்தாலும் நான் தம்மை விலகிச் சென்றாலும் நமக்குள் பிரிவென்பது என்றுமே இல்லை என்பதல்லவா சத்தியம். அன்றியும் நம்மை முன்னே வைத்து நியாயத்தை பின்னே வைப்பது நம்மை போன்ற தர்மாத்மாவிற்கு ஏற்புடையதல்லவே. அதனால் என்னை குறித்த விசாரங்களை விட்டுவிட்டு தர்ம நியாயத்தின்படி எது செய்ய தகுந்ததோ அதை இப்பொழுது செய்யுங்கள் பிரபு. அதிகம் சிந்திக்க வேண்டாம். தனக்கு தைரியம் கூறுகின்ற மனைவியை விழிநீர் பெருக ஏறிட்டான் ராமன். எனில் ஜானகி, நாம் பிரிவதே நல்லது என்று நீ கூற வருகிறாயா? வார்த்தைகள் இடறின. ஆறுதலாக அவனை கண்டு புன்னகைத்தாள் சீதை. ஆம் பிரபு, அதுதான் நம் இருவருக்கும் நல்லது. ஆனால் நாம் அவசரப்பட வேண்டாம். அதற்கான தகுந்த நேரம் வரும் வரையில் காத்திருப்போம். ஏனெனில் எந்தவிதமான தகுந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் என்னை விலக்கி வைத்தால் தங்களை இந்த உலகம் பழிக்கும். அது போன்றதொரு சூழல் தங்களுக்கு வர வேண்டாம். தர்மத்தின் பக்கம் நாம் நிற்பதால் அந்த தெய்வமும் நம் பக்கம் நிற்கும். அதி சீக்கிரமே இதற்கு நல்லதொரு வழி பிறக்கும். வார்த்தையில் தெளிவும் பார்வையில் உறுதியும் வெளிப்பட கூறினாள் அன்னை ஜானகி. அதற்கு பின்னரும் ராமபிரானின் விழிநீர் நிற்கவில்லை. நீ எங்கே செல்வாய் ஜானகி? மீண்டும் மிதிலைக்கே போய்விட உத்தேசித்திருக்கிறாயா? துக்கம் பீரிட்டது ராமபிரானின் குரலில். இல்லை பிரபு, திருமணமான பெண் தன் கணவனுடன் பிறந்தகம் செல்வது மட்டுமே அவளுக்கான மரியாதையை பெற்றுத்தரும். கணவன் இல்லாமல் பிறந்தகம் செல்லும் பெண் சிறிது காலத்திற்கு வேண்டுமானால் வரவேற்கப்படுவாளே ஒழிய காலம் செல்ல செல்ல அவர்கள் நிலை அவமானகரமானதாக மாறிவிடும். அந்த நிலை எனக்கோ நான் கருவில் சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் வாரிசுக்கோ வரலாகாது. அதனால் நான் மீண்டும் வனவாசம் செய்கிறேன் பிரபு. தாமோ ராட்சசர்களை எல்லாம் வதம் செய்து விட்டீர்கள். இனி எனக்கென்ன கவலை? வனத்தில் இருக்கும் முனிவர்களுக்கு சேவை செய்து கொண்டு தங்கள் வாரிசை தங்களைப் போலவே தர்மநெறி தவறாமல் வளர்த்து கொண்டு கூறிக்கொண்டே வந்தவளின் குரல் மேலே பேச முடியாமல் தழுதழுத்தது. சாமர்த்தியமாக அதை மறைத்து பொய்யாய் அவனை பார்த்து புன்னகைத்தாள் சீதை. என் காலம் எப்படியோ போய்விடும் பிரபு, கவலை கொள்ள வேண்டாம். கணவனை சமாதானப்படுத்துபவள் போல் தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள் அன்னை சீதை. 53ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.